ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் பர்வீன். என்னடா சிஸ்டர் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. ஆமாங்க, எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லை. நம்ம வந்து டேரெக்டாக நம்மளோட ஃபேமிலி கிட்ட தானே பேச போகிறோம், நம்மளோட ஃபேஸ் காமிச்சே போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். உண்மையிலே எனக்கு எடிட் பண்ண டைம் இல்லை அப்படின்றனால மட்டும்தான் என்னோடய ஃபேஸ் நான் வந்துட்டு காமிச்சிருக்கேன். என்னை பார்த்துருக்கிறவங்க ஓகே, ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன் வீடியோ போடலான்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆமாம், நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ போட்டு. எப்போ நம்ம கிளினிக் ஸ்டார்ட் பண்ணோமோ அதுலேருந்து நான் வீடியோவே போடலை. என்னோடய பழைய சப்ஸ்கிரைபராக இருந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ அதுக்கான காரணத்தை வந்துட்டு நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவாகவே நம்ம போகலாம். ஏன்னா எப்போவுமே எனக்கு பாசிட்டிவாக இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்றது என்கிட்ட படிக்கிறவங்களாக இருக்கட்டும், என்கிட்ட பழகிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி 2500 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு வந்துட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் லாஸ்ட்டாக வீடியோ விட்டு போகும்போது ஒரு 1000லேருந்து 200 சப்ஸ்கிரைபர் கிட்ட தான் இருந்தாங்க. அதோடு தான் நம்ம வீடியோவை விட்டுட்டு ஆமாம், ஒரு 2 மாதம் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. 2 மாதம் மேலே தான் இருக்கும். நாம் வந்துட்டு வீடியோ போடுறதையே நிப்பாட்டியாச்சு. ஆனால் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தேன். ஷார்ட்ஸை பார்த்தே நிறையா சப்ஸ்கிரைபர் நம்மளை தேடி வந்திருந்தாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வீடியோ போடாததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். காரணங்களோட மட்டும்தான் நான் வீடியோ போடலை. இன்றைக்குமே நிறையா பேர் வந்துட்டு நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இன்னுமே 100 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வரல, எனக்கு வாட்ச் அவர் வரல, எனக்கு வியூஸ் போகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் ஒரு வருஷத்தில் நம்மளை நம்பி இன்றைக்கி 2500 ஃபேமிலி வந்திருக்காங்க. 4000 வாட்ச் அவரும் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இது எல்லாமே உங்கள் சகோதரிக்கு நீங்கள் கொடுத்த ஒரு வாய்ப்பு தான். நான் கரெக்டாக அதை பயன்படுத்திக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த 2 மந்த்ஸ் நான் போடாததுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து கிளினிக் ஓப்பன் பண்ணோம். ஸோ கிளினிக் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ப்ராசஸ் நிறையா இருந்தது. உடல்நிலையும் சரியில்லாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம நோம்பில் தான் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணோம் கிளினிக் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதுக்கு நானும் சயாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம். உடல் ரீதியாகவும் சரி, பண ரீதியாகவும் சரி, ரொம்ப அலைஞ்சோம், கஷ்டப்பட்டோம். ஸோ எல்லாருக்குமே இருக்கும். ஒரு தொழில் தொடங்க போகிறாங்க, ஒரு வீடு கட்ட போகிறாங்க, ஒரு கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி நானும் அதை ஃபேஸ் பண்ணேன். பணத்துக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஃபேஸ் பண்ணோம். நாங்கள் சின்ன பசங்க அப்படின்றதுனால ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஓகே, நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிளினிக்கும் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் பெருசாக ஓப்பன் பண்ணதும் ஆள்லாம் ஒன்றும் வரல. சும்மா வீடியோக்காக சொல்ல முடியாது, ஆள்லாம் வரல. சும்மாவே தான் உட்காந்துருந்தோம். ஒரு 1 மந்த் வரைக்கும் சும்மாவே தான் உட்காந்துருந்தோம். அந்த டைமில் நீங்கள் வீடியோ போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எங்களோட மனநிலைமையிலேருந்து யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் நம்ம வந்துட்டு பணம் போட்டிருக்கோம், யாருமே வரல, சும்மாவே உட்காந்துருக்கோம். அப்படிங்கும்போது எப்படி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தேன். தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டோமோ, அவசரப்பட்டுட்டோமோ, இன்னும் நம்ம வந்துட்டு யோசிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபீல் வந்தது. பட் இப்போ இல்லையான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் இல்லை. எனக்கு போன மாதத்துலேருந்து எனக்கு ஓகே, நம்ம இந்த ஃபீல்டில் வந்துட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இறைவன் வந்து கொடுத்துட்டான். அதுக்கு காரணமும் நீங்கள் தான். ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் கொடுத்த சப்போர்ட், நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸ் மட்டும்தான் என்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. அதுலேயும் ஒரு சிலர்லாம் வந்துட்டு என்கிட்ட கேட்குறீங்க, ரெவன்யூலாம் எடுத்துட்டீங்க, நீங்கள் வந்து சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. எப்படிங்க சொல்லாமல் இருப்போம்? கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலியான சப்ஸ்கிரைபர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஏன்னா உங்களால் மட்டும்தான் எனக்கு அது கிடச்சிருக்கு. நான் ரெவன்யூ வாங்கியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட தான் தடவை வந்து சொல்வேன். இன்னும் சொல்லப்போனால் உண்மையை நான் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு எப்படி மானிட்டேஷன் பண்ணணுன்றதே தெரியலை. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு வந்துட்டு சொல்லுங்கள், எப்படி நான் மானிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து கூகுளில் அனுப்பியிருக்காங்க, யூடியூப்லேருந்து அனுப்பியிருக்காங்க, நீங்கள் வந்துட்டு மானிட்டேஷன் அப்ளை பண்ணலாம். அது சொல்லியே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இன்னுமே எனக்கு அப்ளை பண்ணதில்லை. என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கிட்ட கேட்டேன், அவங்க அனுப்புனாங்க. ஏதோ அப்ளை பண்ணியிருக்கேன், ஆனால் அது கரெக்டானு கூட தெரில. ஸோ அப்படி தான் எனக்கு இருக்குது. நான் இன்னும் ரெவன்யூ வாங்கினா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி சொல்கிறேன். நான் எப்படி வந்துட்டு இந்த 4 இயர்ஸில் நான் காஸ்மெட்டாலஜிக்கு வந்தேன், எஸ்தட்டிஷியன் எப்படி முடித்தேன், இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது எதுவுமே நான் சொல்லாததுக்கு காரணம், எனக்கு டைம் கரெக்டாக இருக்குங்க. காலையில் நான் வந்துட்டு ஒரு 10:30க்கு இதுக்குள்ளே வர்றேன், கிளினிக் வர்றேன் அப்படின்னா வெளியில் போகிறதுக்கே எனக்கு பார்த்திங்க அப்படின்னா 9 மணிக்கு போயிருக்கேன், 10 மணிக்கு போயிருக்கேன், 11 மணிக்கு போயிருக்கேன், 11:30க்கு கூட போயிருக்கேன். சில டைம்ஸ் 8
மணிக்கு கூட போயிருக்கு. இந்த டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ எடிட் பண்ணுறதோ எதுவுமே முடியாது. எனக்கே ரொம்ப டயர்டாயிரும். நான் சாப்பிடணும், எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனையும் பார்க்கணும். ஸோ அந்த காரணங்கள் தான். பட் இந்த காரணம்லாம் நான் சொல்கிறத கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னை நம்பி இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் வந்து கரெக்டாக சொல்லியிருந்துருக்கணும், என்னால் இப்படிலாம் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கணும். ஸோ சப்ஸ்கிரைபர்ன்றது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியும். நான் உங்ககிட்ட அதனால தான் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது நான் வீடியோ போட்டுருவேன். நான் யார், என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய அப்டேட் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். மெயினாக நான் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்றத பார்ட் 1 பார்ட் 2வாகவே வந்துட்டு நான் போடுறேன். மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் சகோதரிக்கு எப்போவுமே சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறது வேறு யாருமே கிடையாது, உங்களை மாதிரி சப்ஸ்கிரைபர் கொடுக்குற அந்த கான்ஃபிடென்ட் தான். நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓகே நம்மளையும் ரசிக்கிறாங்க, நம்மளையும் பார்க்குறாங்க, நம்மளையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது மட்டும்தான் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துட்டு எங்களை கொண்டுட்டு போகுது. ஸோ எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய பேர் கேட்டிங்க ஏன் வீடியோ போடல, ஏன் சேனலை விட்டுட்டிங்க அப்படின்னு. சேனலெல்லாம் நான் விடவே இல்லைங்க. எனக்குமே வருத்தம் இருக்குது, நம்ம வீடியோ போடலை, நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் வீடியோ போட்டு சப்ஸ்கிரைபர் வராமல் இருக்காங்க. ஆனால் நான் வந்துட்டு 2.5 மாதமாக வீடியோவே போடலை. என்னோடய பழைய வீடியோவை பார்த்து இத்தனை பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் வீடியோ தொடர்ந்து போடுவேன். இன்ஷா அல்லாஹ் நான் தொடர்ந்து போடுறதுக்கான முயற்சி எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிலர் கேட்டிங்க கிளினிக் எப்படி போகுது, அந்த சர்வீசஸ்லாம் என்ன பண்ணுறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நான் வந்துட்டு சொல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நல்லாவே போயிட்டுருக்கு. எந்த பிஸ்னஸுமே ஸ்டார்டிங் பண்ணதும் கொட்டிட போகிறது கிடையாது. அதுக்கான முயற்சி நம்ம பண்ணியிருக்கோம். பொறுமையாக இருக்கணும். நம்ம வேலை பார்த்துட்டே இருப்போம், என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேர் இதில் சம்பாரிச்சிட்டாங்க உடனே வந்து கிளினிக் ஓப்பன் இல்லைங்க. எல்லாமே கடன் தான். எல்லாமே கடன் வாங்கி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எதில் சம்பாரிச்சோமோ, எந்த தொழிலில் சம்பாரிச்சோமோ அதை நாங்கள் தொழிலே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னுமே எங்களுக்காக பர்சனலாக நாங்கள் எந்த விஷயங்களுமே பண்ணவே கிடையாது. ஸோ அதனால் தூரத்தில் நின்று பார்க்குறவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது வந்து தெரியாது. அதனால் சரி சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு போக வேண்டாம். அவங்க இடத்துல நின்று யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நான் வந்து நான் எப்படி சம்பாரிச்சேனோ அதை நான் இன்னுமே என் தொழிலுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ கூட இந்த வீடியோ எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிளினிக் ரோட்டுக்கு மேலே இருக்குது. இப்போ நான் இந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா என்னால் வீடியோ கூட எடுக்க முடியாது. ஏன்னா சவுண்ட் அவ்வளோ கேட்கும். நான் ஃபேன் கூட அமர்த்திட்டு வேர்க்க தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா ஃபேன் ஓடிச்சு அப்படின்னா சத்தம் சுத்தமாகவே கேட்காது. அதனால் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு இன்றைக்காவது நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்காக நான் வந்துட்டு இதுக்கப்புறம் வீடியோ நான் தொடர்ந்து போடுவேன். என்ன வேலைகள் இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் நான் வந்துட்டு லாங் வீடியோ வந்து போடுறேன். அதே மாதிரி என்னோடய கிளினிக்கில் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து சேனல் பார்த்துலாம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னோட இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன். என்னோட சப்ஸ்கிரைபர் யாராவது சர்வீஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்பேன். அமௌண்ட்லேயும் சரி, சர்வீஸ்லேயும் சரி. நிறையா பேசணும்னு நினைக்கிறேன். என்னை விட்டிங்கன்னா நான் பேசிகிட்டே இருப்பேன். பட் டைம் கிடையாது. இந்த டைம் நான் வீடியோ எடுக்கும் போது கூட மணி ஒரு 8 மணி இருக்கும். ஸோ இந்த டைமில் கொஞ்சம் நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்றனால தான் வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துகிட்டே இருப்பேன். நான் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சகோதரிக்கு கண்டிப்பாக துவா பண்ணுங்கள். நிறையா பேர் என்ன வந்துட்டு ஒரு ரோல் மாடலாக எடுத்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இந்த சேனலை விடக்கூடாது அப்படின்றதுக்கு மெயின் காரணமே அவங்க தான். ஏன்னா என்னை பார்த்துட்ருக்காங்க, இவங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு என்னை வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்து இன்றைக்கி இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்கீங்க. ஸோ ஒரு காலமும் நான் வந்து இந்த சேனலை விட மாட்டேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ண சேனல். பட் நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வருவாங்களான்றதே எனக்கு ஆச்சரியம். நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி 2500 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. சீக்கிரமாக 4000 வாட்ச் அவர் நம்ம வந்துட்டு ரீச் பண்ணிட்டோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே இறைவன் செயல். ஸோ உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்ட் 1 பார்ட் 2 உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.